வேதங்களில் சொல்லப்பட்டது போல் நரகம் சொர்க்கம் இருக்காது, நரகத்தையும் தப்பிக்கிறதுக்கு தான் வந்தோம், அப்படி தப்பிச்சா எல்லாம் சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நரகம் சொர்க்கம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது கேள்வியிலேயே ஒரு உருப்படியான ஒரு கேள்வினா, நம்பர் 1 கேள்வினா இந்த கேள்வி தான் நம்ம எல்லாரும் கேட்கணும். ஆக்சுவலி என்னென்னா, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, மிருகம் ஏன் பிறந்தோம் ஏன் இறக்குறோன்னு யோசிக்காது, மனிதன் மட்டும் தான் யோசிப்பான். அது ஏன் பிறந்தோம் ஏன் இறக்கிறோம், அந்த இறக்கிறது பிறந்தது இந்த பிறவி தான் எடுத்தாதான் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருந்த நரகத்தை தப்பிக்க முடியும். சரிங்களா? அதனால தான் நம்ம நரகத்திலிருந்து தப்பிக்கணும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி கோடான கோடி வருஷம் நரகத்தை அனுபவிச்சோம். இந்த மனித பிறவி எடுத்ததே அந்த நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான். ஸோ இதுக்கப்புறமா கோடான கோடி வருஷம் சொர்க்கத்தை அனுபவிக்க போகிறோமா நரகத்தை அனுபவிக்க போகிறோமான்னு தெரியாது. இருந்தாலும் இந்த 10 நிமிஷம் ஒன்றும் குறைஞ்ச போய், ஆனால் இந்த வாழ்க்கை, இந்த 80 வருஷம் 70 வருஷம் 60 வருஷம் இந்த கிடைச்ச இந்த சின்னோண்டு ஒரு வாழ்க்கை அதாவது இது ஒரு பெரிய நேரமே கிடையாது. கோடான கோடி வருஷம் கடந்துட்டோம். அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கான பதில் சொல்லணுன்னா டைரெக்டாக சொல்ல முடியாது, இன்டைரக்டாக தான் சொல்ல முடியும். அப்போ சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதை வச்சு நான் இந்த பதில் சொல்கிறேன். ஏற்கனவே நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். ஒரு கனவு, அந்த கனவு பின்தொடர்ந்தது, அந்த கனவு உள்ள நோக்கி பார்க்கும்போது பல சந்தேகங்கள் தீர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த கனவு எப்படின்னா நிறையா விஷயங்கள், அதாவது இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா, ஏன் பூமி மற்ற கோள்கள்லாம் உருண்டையாக இருக்குது, ஆனால் கேலக்ஸி மட்டும் ஏன் தட்டையாக இருக்குது, அப்படிலாம் நீங்களாம் போயிட்டு ஒரு சந்தேகத்தை போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சயின்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க, இது எப்படி வருது அது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் நம்ம வச்சுட்டு போய் பார்க்கும் பொழுது தான் நீங்கள் அதுலேருந்து ஒரு இது புரிஞ்சுக்கிங்க. ஆனால் அதுலேயும் அவங்க குழப்பி தான் விடுவாங்க, அதுலேயும் முழுமையாக சொல்ல மாட்டாங்க. இது தெரியல அது தெரியல, இது எப்படி நடக்கும் புரியலன்றவரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் போய் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, அதுக்கு ஆன்சர் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது உலக மக்களின் மாம்பேடும் மீது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு விடை எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இது வந்தால், அது பேசிக்கான ஒரு விஷயம் வந்தால் அது எனக்கு விடை கிடைக்கும். அது அப்படியே அது பார்க்கும்போதே, நானும் அது புதுசாக தான் பார்க்குறேன், அது ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கும், விடையும் கூடவே கிடைக்கும். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறத வச்சு காட்டினதை வச்சாவது நீங்கள் யோசிங்க. உங்களுக்கும் அந்த அறிவு இருக்குது, எல்லாம் அந்த கடந்து தான் வந்திருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆக்சுவலி அதுக்கு தான் நான் சில விளக்கங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. அந்த மாதிரி தான் நடுவில் திராவிடம்னு ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சீமான் வேற அடிக்கடி எது பார்த்தாலும் திராவிட தான். என்னன்னா திடீர்னு திராவிட கட்சியா நம்ம பார்த்து சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்தோம், திடீர்னு பார்த்தா தமிழன் திராவிடன் சொல்கிறாங்களே. இதில் வேற ஜனகன பாட்டில் வேற திராவிட உச்சல பங்கான்னு நம்ம 4 இஷ்டத்தையும் சேர்த்து திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்களே. இந்த திராவிடத்துக்கு அர்த்தம் தான் என்னன்னு போய் பார்க்குற போது தான், அப்புறம் அதை போய் படித்தேன். அதை போய் பார்க்கும்பொழுது தான் எனக்கு ஏற்கனவே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு எல்லாமே புரியுது. ஆச்சரியமாக இருக்குது. என்னடான்னு, நான் திராவிடம் திருவிடம் வந்தவர்கள், நம்மலாம் திரு தமிழ் அவங்கள்ட்ட வந்திருக்கோம், அவங்க மக்கள். அப்போ அந்த இது இருந்தது, அங்கே தெரிஞ்சிருக்குது அந்த காலத்து மக்களுக்கு. அது மறு இது வரும்பொழுது எல்லாம் மருவியது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய விஷயம் தெரிய போகும்போது, அப்புறம் அதை பற்றிலாம் நான் நிறையா வீடியோலாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் அது ஒரு சின்ன ஒரு ஞாபகத்துக்காக அதை நான் இது பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இதெல்லாம் பாருங்கள், புரியாது உங்களுக்கும் புரியும். அதாவது இது தமிழில் தாய்தல் அக்கனா. இந்த அக்கனாக்கு அர்த்தம் போய் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற அர்த்தம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இது அக்கனாக்கு அந்த டைமில் முத மொழின்னு கண்டுபிடிச்ச தமிழன் அக்கனாக்கு இந்த மார்க் போட்டான். அதாவது பூமி சூரியன் சந்திரன். அப்போ பூமி உருண்டையாக இருந்தது. இது சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் இப்போ 10வது அவதாரமாக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ அவதாரங்கள் வந்திருக்காங்கன்னா அவங்களும் நம்ம மாம்டாடோடைய அந்த அறிவால் பேசின விஷயங்கள் தான். அப்போ அவங்க பூமி உருண்டைன்னு சொன்னப்போ, அதுக்கப்புறம் சயின்ஸ் வளர பூமி உருண்டை கிடையாது தட்டை அப்படின்னு சொன்ன சமஸ்கிருத மொழி அக்கனாவை இப்படி எழுதிச்சு. அதாவது இந்த உருண்டையை உடச்சி உருண்டை கிடையாது தட்டை அப்படின்னு மேலே பூமி சந்திரன் சூரியன் சந்திரன் மேலே போட்டாங்க. இது சமஸ்கிருதம் அக்கன்னா ஆஹா அப்படின்னு வரோம்னு வச்சுங்களேன். அப்போ இது 2வது இது சயின்ஸு.
அப்போ மக்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பூமி தட்டை தான் எப்படி உருண்டைன்னு சொல்கிறேன்னு. சரிங்களா? அப்போ அந்த தமிழ்நாடு வந்து அவன் கேவலப்பட்டான், அசிங்கப்பட்டான். அப்போ அவன் வந்து அவனெல்லாம் கேவலப்படுத்தினாங்க. இவங்களாம் திருவிடம் வந்தவங்களாம், திரு தமிழ் இருக்காங்களாம், இவங்க வந்து இவங்களே ஒரு மொழி கண்டுபிடிச்சாங்களாம், அவன் தமிழ்லேருந்து வந்துச்சான், திரு கொடுத்தாராம் அப்படின்னு. அந்த தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ்ன்ற பேர் வந்துச்சுன்னா அது திரு தமிழிலிருந்து வர்றதுனால தான். நானும் தமிழ் தானே வாழ்கிறாங்க அவங்க எல்லாரும் அறிவில் அப்படின்றத சொல்கிறது தான் மாதிரி தமிழ்லேருந்து வந்தாங்க. அவங்க தான் அந்த தமிழ்லேருந்து அந்த அறிவில் கொடுத்த அந்த மொழி தமிழ் மொழியானது. அந்த தமிழ் மொழின்ற பேரில் உருவாகலை. இன்னொரு மொழி அதுக்கு ஆப்போசிட்டாக உருவாக்கும் போது அறிவு தான் வளர்ந்துருச்சு. அப்புறம் எத்தனை மொழி வேணால் உருவாக்கலாம். ஒரு பிளேன் கண்டுபிடிச்சோம்னா இப்போ நீங்கள் எத்தனை பிளேன் வந்துட்ட மாதிரி எத்தனை கண்டுபிடிப்புகள் ஒன்று கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாம் வந்துடும். ஒரு டிவி கண்டுபிடிக்க கோடி வருஷங்கள் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு 100 வருஷத்துல எல்லாம் டிவிலாம் மாறி போச்சு. மொபைல் வர 30 வருஷம் ஆகி போச்சு. எப்படி இன்னைக்கு எந்த மாதிரி மொபைல்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி கண்டுபிடிப்பில் எல்லாமே பட்டுன்னு மாறும். ஒரு பேசிக் கிடச்சிட்டா போதும். அப்போ திருவிடம் வந்தவர்கள் தான் திரு இடம். அதனால தான் நான் இன்னும் போய் ஆராய்ச்சி உள்ளே போய் பண்ணி பார்க்கும் பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டலாம், ஒரு விஷயத்தை காட்ட முடியாது. ஏன்னா செத்தவன் திரும்ப வந்து சொல்லலை நரக சொர்க்கத்தை நான் பார்த்தேன்னு. ஆனால் நீங்கள் அதே மாதிரி பிறந்தது தாய் வயிற்றில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அது மற்றவங்களும் அப்படி நடக்கிறதுனால, மற்றவங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுனால நீங்கள் பார்க்கலாம், நானும் அப்படி தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் பார்க்கல. அதுக்கு முன்னாடி தந்தை வயிற்றில் இருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு 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 விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த நரகம் சொர்க்கத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னா, இந்த வாழ்கிற வாழ்க்கையிலே இது எப்படி இருக்க போகுது, இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு புரிய வச்சுடுவேன். ஆனால் இருக்கிறது உண்மை. சரிங்களா? அப்போ இதில் போய் பார்க்கும்போது அப்போ அந்த ஜென்மங்கள் 7 அப்படின்னு வரும். அப்போ அந்த ஜென்மங்கள் 7 போய் பார்க்கும்போது ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. வள்ளலார் ஒன்று சொல்கிறாரு, அப்படி இவங்கன்னு. அப்போ எனக்கு நானும் போய் பார்க்குறேன் அந்த இது. ஏன்னா இதெல்லாம் அது சார்ந்து இருக்கிறதுனால. அப்போ அந்த ஜென்மங்கள் 7 எப்படி இருக்குன்னா, இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தான். இது ஒவ்வொருவரும் 7வது ஜென்மம். நம்ம அம்மா அப்பா 5 6, இவங்களுக்கு அம்மா அப்பா அதாவது இவங்க ரெண்டு பேர்லாம் சேர்ந்தா நம்ம 7வதாக பிறக்கிறோம். இவங்கெல்லாம் சேர்றதுனால தான் நம்ம பிறக்கிறோம். தனியாக வந்து பிறந்தில்லை இவங்க மூலமாக. சரிங்களா? அப்புறமா நம்ம பிறந்து அப்புறம் இறக்கணும். இறக்கும் போது இறக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ, ஆக மொத்தத்தில் இறைச்சா அது நெருப்பில் அப்படியே துகளாக நம்ம போயிடுவோம். மண்ணில் போனால் நம்ம துகளாக போயிடுவோம். மறுபடியும் விட்டமின்களாக மாறி மறுபடியும் நம்ம வந்து ஏதோ ஒரு பயணம் பண்ணி அந்த மனிதன் பிறகு மறுபடியும் எடுக்கிறதுக்கு துகளாக பறந்து அப்புறம் திரும்ப ஒரு ஜென்மமாக வந்து மனிதனாக பிறப்பாங்க. அந்த சக்தி அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இது நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விந்து அணுக்கள் நம்ம இங்கே இது சேருது. இது நம்பன்னு வச்சுங்க. இதில் தான் நம்ம பிள்ளையாக உருவாகிறோன்னா, அது மாதிரி பொம்பளைக்கு இந்த கருமுட்டையில் ஒரு பிள்ளை உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு அப்பா அம்மா, அதுக்கு அப்பா அம்மா 4, இங்கே ஒரு 4 வரும். அதே கணக்கில் தான், புரியறதுக்கு தான் இதை சொல்கிறேன். இந்த இதில் அடிப்படையில் நம்ம ஒரு பயணம் பண்ணுறோம். ஆனால் இந்த பயணத்துலலாம் நம்ம பல நரகங்களை அனுபவிக்கிறோம். ஏன்னா அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக அந்த நரகத்தில் தப்பிச்சா போதும்னு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஏன்னா இதுவும் ஒரு வகையான நரகம்தான். அப்போ இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னா எப்படி வழி, அந்த வழியை தேடி தான் மறுபடியும் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு பயணம் பண்ணுது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இது நரகம். அதாவது நம்ம வாழ்கிற காலத்தில் ஒரு கச்சிடால ஒரு அழுக்கில் புழு பூச்சி எல்லாம் பார்க்குறோம். ஒரு எல்லா கை காலெலாம் வெட்டி எதுவுமே இது இல்லாமல் அப்படியே படுக்க வச்சுட்டா உங்களால் உங்கள் மைண்டு மட்டும் தான் வேலை செய்யும். ஆனால் அனுபவிப்பீங்க அந்த கொடுமையை. அந்த அறிவு வந்து ரொம்ப நான் சொன்னேன்ல, ஒரு இது ரொம்ப சின்னது, அதுதான் பெருசுன்னு. அது அறிவு. அது அவ்வளோ சின்னதுன்னா கொரோனா வைரஸ் கோடி மடங்கு சின்னது. அது கொண்டு போயிட்டு உங்கள் அறிவை கொண்டு போய் ஒரு புழுவில் வச்சுட்டு வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் நான் தான்னு. ஆனால் புழுவை துடிப்பீங்க, எதை அசிங்க நினச்சுமோ அதில் துடிப்பீங்க. நரகம் உங்களுக்கு உங்கள் அறிவை ஒரு உடலில் போட்டு நரகத்தை அனுபவிக்க வைப்பாங்க. அது நரகம். ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி மனிதன் பாருங்கள், எவ்வளோ போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. ஆனால் சில போதை பழக்கங்கள் வந்து கவர்மெண்ட்டே தடுக்குது. ஏன்னா அதில் போனால் வெளியே வரவே முடியாது. அவங்க கோடான கோடி சொத்து இருந்து உலகம் அவ்வளோ அழகாக இருந்து கூட அதில் போயிட்டான்னு வச்சுங்க, அவன் ஒரு சொர்க்கத்தை பார்க்குறான். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன துளி தான் அவன் அனுபவிக்கிறான் அந்த சொர்க்கம். அதுக்கே பைத்தியமாயிடுறான். ஏன்னா அதை அனுபவிக்க தானே வந்திருக்கான். ஆனால் மறந்துட்டான். தாய் வயிற்றுல இருந்த மறந்தவங்க இதெல்லாம் மறக்க மாட்டானா என்ன? மறந்துட்டான். இப்போ அதுதான் சொர்க்கம் நினச்சிட்டு அவன் அங்கேயே மூழ்கிடுறான். அதுக்கப்புறம் தெரியாது அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அப்படி ஒரு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம இந்த நரகம் தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம மரணம் என்றது ஒன்று இருக்குது.
அதுக்காக தான் பாடுபடுறோம். அதுக்காக நீங்கள் இந்த மதம் உண்மை, எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம், எல்லாரும் அவங்கவுங்க தர்மத்தோட வாழ்ந்தவங்க சொர்க்கம் போகலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க சொர்க்கத்துக்கு போகலாம், எல்லோரும் அண்ணன் தம்பிகள் அப்படின்ற ஒரு விஷயம்